நேற்று சாயந்தரமா சும்மா அப்படியே ஃபோனை இது பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அன்னபூர்ணி அம்மாவை திட்டி ஒரு பொண்ணு தமிழில் பார்த்தேன். உள்ளே போய் வீடியோ எப்படி இருக்குன்னு கவனிக்கல. நான் அந்த தமிழில் வச்சு வீடியோ போட்டேன். ஏன்னா தமிழில் பார்த்தா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிட்டேன்னா அது வேறு என்ன வீடியோ போட்டுருக்குன்னு பார்க்கும்போது அது கடைசி வீடியோ கொஞ்சம் பரிதாபம் போட்டுருச்சு. எனக்கு 2 செப்பையும் போச்சு, நான் ஆஸ்பத்திரி போகிறேன், வாழவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோ. சரின்ட்டு அதனால நான் எதுவுமே கவனிக்கல, சும்மா அதை வச்சுட்டு நான் போட்டு விட்டேன். அப்புறம் இப்போ பார்த்தா அவளை கேவலமாக திட்டிருக்கு. சரி, இப்படி கேவலமாக திட்டிருக்கு, வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்கு வச்சிருக்குன்னு பார்த்தா இந்த ரஜினி அம்மா அவங்கள நீங்கள் இவ்வளோ நகை போட்டிருக்கீங்களே, ரொம்ப நாட்டுக்கு தேவை. அவங்க கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்குறாங்க, அதுவும் திட்டிப்படாதீங்க, ஒன்றும் சொல்லிப்படாதீங்க அப்படின்னுக்கிட்டே அந்த கேள்வியை வைக்குது. வெறுமனே நீங்கள் இவ்வளோ நகை போட்டிருக்கீங்களேன்னு கேட்குறதே அப்படியே தன்மையாக கேட்குறாங்களாம். அன்னபூர்ணினா ஒரு டோனு, ரஜினி அம்மான ஒரு டோனு, அங்கன்னா வேற ஒரு கேள்வி, இங்கேன்னா வேற ஒரு கேள்வி. அவங்க சகப்பெண், நம்மளை மாதிரி அன்னபூர்ணி ஒரு பெண், இவங்க திருநங்கை. இந்த இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வெளியில் வந்திருக்கு. இப்போ டிவி மூலியமாக இன்னொரு திருநங்கை இவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுலாம் வச்சுருக்காங்க. இவங்களே நான் பேய் ஓட்டி சம்பாதிச்சுன்றாங்க. இப்போ அன்னபூர்ணி அம்மா சாமின்னா உனக்கு வலிக்குதுல்ல, இப்போ இவங்க பேய் ஓட்டினேன்றாங்களா, அதில் நீ ஏதாவது கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஏகப்பட்ட கேள்வி கேட்கலாம்ல. ரஜினி அவங்ககிட்ட அவங்கள 2 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோலாம் முத்தம் கொடுத்த மணிக்கு இருக்குது, தேடினா ஈஸியாக கிடைக்குது. இப்போ அவங்ககிட்ட கேட்குறதுக்கு ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. இவங்களோட அவங்ககிட்ட இன்னும் நிறைய கேள்வி கேட்கலாமே. ஏன் அதுக்கு பதிலாக சம்மந்தமே இல்லாமல் நகையை பற்றி அது அப்படி கேட்கணும் சொல்லுங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் யூடியூபரா, கிரியேட்டரா? யார்கிட்ட சண்டைக்கு வரணும், உங்க பாட்டா உங்க கூட்டாளிலாம் கூட்டிட்டு சண்டைக்கு வந்துறாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. எனக்கு உங்க வீடியோ நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது வருமா, இவ்வளவு நகை போட்டு எங்க தாமா போறீங்க? எங்களாலாம் கொஞ்சம் முள்ள வெட்டி போட கேன முட்டா பைத்தியம் குளி. இப்போ இந்த பொண்ணு பேசுனது எல்லாமே மோசமான கெட்ட வார்த்தை. அதை அப்படி முழுங்கி பேசிட்டு அந்த கெட்ட வார்த்தை இல்லைன்னு ஆயிடுது. நான் இந்த வார்த்தையை சொல்லணும் முடிவு பண்ணிட்டு அதில் அப்படியே இல்லாமல் அந்த வார்த்தையை பிச்சு போட்டால் இல்லை நான் அந்த வார்த்தை பேசலன்னு அர்த்தம் இல்லை, சரிங்களா? இதெல்லாம் சொல்லி அவன் தான் தக்காளின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அர்த்தம் வேறு. அப்படி சொன்னால் அது கெட்ட வார்த்தைன்னு, ஆனாலும் நமக்கு அந்த வார்த்தை தான் தோணும். தக்காளின்னு சொல்லிட்டு நம்ம உடனே தக்காளி நினைக்க போகிறோம். சொல்லுங்க. காதுல மேல ஒரு சின்ன கமல் போட்டுருக்கீங்களா, அதை மட்டும் கரெக்டாக எனக்கு ப்ரெசென்டேஷன் பண்ணுறீங்களா? சாரி, சண்டைக்கு வந்துறாதீங்க. இல்லை, நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஜுவல்ஸ் போடுறீங்க, எங்களால் இவ்வளோ நகை எடுக்கிறீங்க, இவ்வளோ விலை ஏறுது, ஆனாலும் நீங்கள் எல்லாம் எடுக்கிறீங்க. ஏன் எங்களால் எடுக்க முடியல? எங்களுக்கு குடும்பம் நடத்த தெரியல. ஜொலிக்கிறாங்க. நீங்கள் தான் கடவுளாச்சே, உங்களை ஏன் விதவியாக்கினாங்க கடவுள்? நீங்கள் தான் அம்மானாச்சே, எப்படி அம்மன் உங்களை விதவியாக்கும்? மூணாவது ஒரு புருஷன் ஒருத்தன் உடம்புல நான் பூந்துக்கிறேன், அவங்க கூட குடும்பம் நடத்துன்னு அரசு சொன்னாரா? அரசாவது 2வது புருஷன், முதல் புருஷன் ஒன்றுமே சொல்லியா? 2வது புருஷன் சொன்னாரா நான் இன்னொருத்தன் உடம்புல பூந்துக்கிறேன், அவங்க கூட குடும்பம் நடத்து அப்படின்னு? கடவுளுக்கு எதுக்கு முதல்ல பாதுகாப்பு? எனக்கு தெரியல. பாதுகாப்புக்காக கல்யாணம் பண்ணிருக்காங்க. முதல் புருஷன் எதுவுமே சொல்லலையே கண்டலு. இப்போ இந்த கௌசல்யா அப்படின்ற பொண்ணோட சப்ஸ்கிரைபர்களாக இருக்கட்டும், அன்பர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருங்க, அவங்க சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க சொல்லுங்கள். இல்லை, இப்போ அன்னபூர்ணி பேசுகிற விஷயங்கள்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா, இது சரியா, இது தப்பா, இதுவா அதுவான்றீங்கன்னா, அப்போ நாட்டில் நிறைய ஆசிரமங்கள் இருக்குது, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, என்னென்னவோ நடக்குது. இதெல்லாம் உட்காந்து ஏன் ஆராய்ச்சி பண்ண முடியலை? ஏன் இந்தம்மா மட்டுமே பெண்றோம்? இவங்க மட்டும் கிடையாது இல்லைங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு தீபாவளி மலரில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை புக்கு ஃபுல்லாகவே ஆசிரமங்கள் தான், மடம், வெறும் சாமியார்களாக தான் இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்களா அப்படின்ட்டு. அது மாதிரி எவ்வளவோ இருக்குதே. நீங்கள் ஒவ்வொரு இடமா ரிசர்ச் பண்ணி ஒவ்வொருத்தரையும் ட்ரோல் பண்ணலாம்ல. ஏன் இந்த ஒரு ஆளை மட்டுமே ட்ரோல் பண்ணுறீங்கன்றது என் கேள்வி. எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, அந்த வார்த்தைகளுக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கலாம்ல. இதில் என்ன, இது என்ன இப்படியா, இது என்ன அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம்லங்க. மேல்மருவத்தூரில் பங்காரு அடிகளை நான் தான் அம்மனோட அவதாரம் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் அம்மா தானே கூப்பிட்டுருக்காங்க, ஐயான்னு தானே சொல்லணும். பங்காரு அடிகளார அம்மான்னு சொல்லணுமா ஐயான்னு சொல்லணும்? அம்மான்னு தான் சொல்கிறாங்க. அவர் அவதாரன்றாங்க. கடவுளும் அவரும் சேர்த்து வச்சு தான் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிறாங்க. நான் இதுக்காண்டியே நான் அந்த கோயில் பக்கம் போனதே கிடையாது. அங்கே எதுவும் யாருன்னா டாலர் கொடுத்தாலும் தூக்கி போட்டுருவேன், யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி அடிமட்டமான ஆளுக்கள்லாம், அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப சென்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உட்காந்து ட்ரோல் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, ஒரு எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ எல்லாருக்கிட்டே ஒருத்தவங்களை பற்றி அபத்தமாகவே தகவலை பரப்பிக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கவே முடியாமல் போயிடும். அதுதான் எனக்கு வெறுப்பாக இருக்கும். இப்போ பெரியாரை பற்றி இழிவு பண்ணுறாங்கன்னா, பெரியார்னா எப்படி, அவரோட குணமனம் என்ன, அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியாதவங்க கூட அப்படியே கடந்து போயிடுற மாதிரி இருக்கும். அவங்களும் யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை பற்றி அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அவங்க கடந்து போகிற மாதிரி இருக்கணும். தேவையெல்லாம் இங்கிட்டு போகாத, இங்கிட்ட அது இருக்குது, இங்கிட்டு போகாத, எங்கிட்ட இது இருக்குன்ற மாதிரி தான் இந்த மாதிரி ஒருத்தவங்களை என்ன சொல்கிறது, தரக்குறைவாக பேசுறது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குங்க. அளவுக்கு மீறி பண்ணால் மேலே இருக்கிறவங்களே சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க கடவுளா இல்லையா அதை விட்டுருங்க. நிஜமாக ஒரு கடவுள் இருக்குல்ல, நம்ம செய்கிறதுக்கு ஒரு பதில் இருக்குல்ல, தண்டனை இருக்கா இல்லையா, அதையா சொல்லுங்கள். நம்ம இதெல்லாம் செய்யலாமா? இன்னொருத்தவங்களை அதுவும் அவங்க உண்டு, அவங்க வேலை ஒன்றுன்னு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள். அவங்க ஏதோ ஒரு யோகா கிளாஸு, ஏதோ தியானம், ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஒழுங்குமுறையோடு அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்குது. இல்லை அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன முடியல காசு போட்டிருக்கோமா? யூடியூப் பெரிய தளங்க. இதில் பேய் பிசாசு எல்லாமே குடியிருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப திறமையான மனிதர்களும் வாழ்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்மளை மாதிரி சாதாரணமான ஆட்களுக்கு இடம் கிடைக்கிது. நம்மளால் என்ன முடியும்? கண்டிப்பாக இந்த இடத்துல நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ண முடியுன்றதை நம்மளோட திறமைகளை நிரூபிக்கிறதுக்கு தான் இங்கே வரணுமே தவிர, இந்த மாதிரி கூட்டத்தோட கோயந்தா போட்டுக்கிட்டு யார் மேலே சாணி அடிச்சுட்டு உட்காந்துருந்தோன்னு வச்சுங்க,
திரும்பி பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும்.